கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதம் 145:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்தும் முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஊழியத்திலே அதிகமாய் ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லி நிறைய காரியங்களில் அவரை உயர்த்துகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் புகழப்படத்தக்கவர், அவரே புகழப்படத்தக்கவர். வேத புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான மிரக்கல் அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, அவர் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா புகழுக்குரியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் இந்த உலகத்தில் அண்ட சராச்சரங்களை உண்டாக்கி பிற்பாடு மனிதனை உண்டாக்கி தேவன் இந்த பூமியிலே எல்லா மனிதரையும் நேசித்து அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக அவராகவே இறங்கி வந்தவர். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம அவரை புகழ்கிறோம். நம்மை ரட்சிக்க வந்தவர், நம்மை பாதுகாக்க வந்தவர், சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்தவர், இழந்து போனதை திரும்ப கொடுக்க வந்தவர், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர். இப்படி ஏராளமான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது என்று சொல்லுகிறார். ஆராய்ஞ்சா பார்க்க முடியாதான், அவ்வளவு மகத்துவம் இருக்குதான். ஒன்றன் பின் ஒன்றாய் செய்த மகிமையான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதை ஆராய்ந்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் அப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சதுனால தான் அவரை குறித்து பாடி துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமளும் தேவனை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தால் நமக்கும் அவர் வெளிப்படுவார், நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். இருக்கிற இடத்துல சமாதானமாய் நம்ம இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களை இறங்கி வரட்டும் சுவாமி. பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறேன். உம்மை புகழ்வதே எங்கள் ஆசை ஆண்டவரே. எங்கள் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு உம்மை உயர்த்தி கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.